ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு எபிசோட் 7 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ 3வது ரவுண்டை முடிச்சதுக்கு அப்புறம் 4வது ரவுண்டுக்கு போலான்ட்டு அந்த மங்கி கிங் வந்து கதை திறந்து வச்சிரும். நம்ம ஹீரோ அந்த கதவு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் ஆமா சின்சானி ஐராவை எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மங்கி கிங் உள்ள போய் பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளி விட்டுரும். உள்ள போனா 4வது ரவுண்ட் ஆரம்பிக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்க பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டவன் இருப்பான். அடுத்தது ஏர்மை ஹெல்மெட் போட்டவனும் கண்ணு ப்ளூவா இருக்க ஒரு பொண்ணு வந்து நிக்க, அந்த மங்கி கிங் ஒரு கன் எடுத்து அதுல 3 புல்லட் போட்டு கேம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த மங்கி கிங் கையில இருக்க கன்னுல 6 புல்லட் போடலாம். ஆனா அந்த மங்கி கிங் 3 புல்லட் தான் போடும். அந்த 3 புல்லட் போட்டுட்டு அங்க இருக்க 4 பேர்த்த பார்த்து சொல்லு பாருங்க, இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இந்த கேமோட பேரு ரஷ்யன் ரூலட். இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க என்னோட சாம்பியனா மாறுவாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க வரிசையா அந்த கண்ணை எடுத்து ஒவ்வொருத்தரா உங்க தலையில வச்சு சுட்டுக்கணும். யாரு கடைசியா மிஞ்சிறீங்களோ அவங்க தான் அந்த கேமோட வின்னரு அப்படின்னு சொல்ல, முதல்ல அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்து சுட போக, அதை பார்த்துட்டு நம்பிக்கிறவோ வேண்டாம்டா ஏன்டா அவசரப்படுற கொஞ்சம் பொறுமையாடான்னு சொல்ல, அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் கேட்கவே மாட்டான். கண்ணை எடுத்து டக்குன்னு சுடுவான் பாருங்க, ஒன்னும் ஆகாது தப்பிச்சிருவான். அப்பாடா தப்பிச்சட்டா நல்ல வேலை ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு, டே மாட்டுக்கொம்பு அடுத்து நீ தான்டா எடுத்து சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் சொல்ல, அவனும் அந்த கண்ணை எடுத்து சுட்டுறதுக்கு ரெடியா இருப்பான். பின்னாடி அந்த ப்ளூ ஐ பொண்ணு மங்கி கிங்க பார்த்துட்டு, மங்கி கிங் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னோட சாம்பியன் இந்த மாதிரி லக்க வச்சா தேடுவ, டேலண்ட் வச்சு தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு மங்கி கிங்கு ஆமல்ல நான் எப்படி பண்றேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு அவ கடுப்பாயிருவா, யாரா அவன் ரொம்ப கடுப்பேத்துறாடு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பா. அந்த மாட்டு கொம்பு இருக்கான் பாத்தீங்களா, அவன் சுடுவான், அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அடுத்ததான் அந்த பொண்ணு தான், அவ பயந்துகிட்டே எடுப்பா, ஐயோ இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க, அப்படி தலையில வச்சு சுட ரெடியா இருப்பா பாருங்க. மங்கி கிங்கு என்ன டக்குன்னு சுட வேண்டியதானே, ஏன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். ஆமா நம்ம முதல் ரவுண்டு விளையாண்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம், 2வது ரவுண்டு விளையாண்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம், அப்புறமா இப்ப 3வது ரவுண்டு விளையாண்டதுக்கு அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு தானே போனோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இந்த மங்கி கிங் இதை 4வது ரவுண்டுன்னு கூட சொல்லல, ஏதோ ஒரு போனஸ் ரவுண்டுன்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கண்ணை வரிசா எல்லாருமே சுட்டுட்டே இருந்தா கடைசியில ஒரு புல்லட் எப்படி சுடதான் செய்யும். இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, அந்த பொண்ணு அப்படி பயந்துகிட்டே ஐயோ சுடும் பாருங்க, டப்புன்னு சுட அவ்வளவுதான், அதுல இருந்து புல்லட் வந்து அந்த பொண்ணு செத்து போயிருவா. அவ்வளவுதான், அவ கதை அங்க முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு மங்கிக்கு சூப்பர் கேம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க அந்த விழுந்து கிடந்த கண்ணை டக்குன்னு எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்க, அடுத்து நீ தான்டா சுடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த கண்ணை வாங்கிடுவான். கையில கண்ணோட நம்ம ஹீரோ அந்த மங்கி கிங்க பார்த்துட்டு, மங்கி கிங்க உனக்கு ஒண்ணு தெரியுமான்னு கேட்க, அந்த மங்கி கிங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு, உனக்கு அந்த கடவுளோட கண்ணு இருக்குதா அப்படின்னா உன்னால ஃபியூச்சரை பார்க்க முடியுமாடா, உன்னால ஃபியூச்சரை பார்க்க முடியும்னா அந்த கண்ணுல புல்லட் இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியும், நீ என்ன பண்ண போறன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மங்கி கிங் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கண்ணை மங்கி கிங் கிட்ட கொடுத்துட்டு, இதை ஒரே ஒரு தடவை ஸ்பின் பண்ணிக்கலாமா, ஸ்பின் பண்ணவே இல்லைல்ல, ஸ்பின் பண்ணா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த மங்கி கிங்கோ பரவாயில்லையே ரொம்ப உஷாரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அப்படியே ஸ்பின் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணை நேரா கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்த்து நிப்பாட்ட, அதை பார்த்துட்டு கொம்பு வச்சவன் மங்கி கிங் கிட்ட, மங்கி கிங் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கேம் ரூல்ஸை மீறிட்டு இருக்கான்டா, ஏதாச்சும் பண்ணு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல, மங்கி கிங் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ இது ஒரு அஃபீஷியல் கேமே கிடையாது, இது வெறும் இந்த மங்கி கிங் ஃபன்னுக்காக நம்மளை வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அஃபீஷியல் கேம் இல்லாத ஒரு விளையாட்டுல நான் எதுக்கு விளையாண்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அப்படியே திருப்பி அந்த மங்கி கிங்கை பார்த்து வைப்பான் பாருங்க நம்ம ஹீரோ. அந்த மங்கி கிங்கு நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ எனக்கு நல்லாவே புரியுது, இந்த கண்ணை உன் மூஞ்சுக்கு நேராக வச்சுட்டு இப்போ நான் சுட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுட, அதுல நல்ல வேலை புல்லட் இருக்காது போல. அந்த மங்கி கிங்கும் புல்லட் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பொட்டேன்னு மூஞ்சுலயே ஒரு குத்து விடும் பாருங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா அந்த கொம்பு வச்சவன் தான். அப்படின்னா அது கேம் கிடையாதா, சும்மா வச்சு பண் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருவான். அது சும்மா பறந்து போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்படியே பறந்து போய் கூலிங் கிளாஸ் போட்டவன் கிட்ட போக அவன் டமான்னு ஒரு மிதிப்பான் பாருங்க. மங்கி கிங் அப்படியே ரூமை ஒட்டச்சிட்டு வெளியே பறந்து போயிடும். வெளியே பார்த்தா நீர்வீழ்ச்சிலாம் இருக்கும். அப்புறமா அங்க கூலிங் கிளாஸ் போட்டவன் இது நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அந்த பக்கம் கொம்பு வச்சவன், இதனாலலாம் நம்ம ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, நம்ம எப்போவுமே எதிரி தான், நான் எப்போ வேணாலும் உங்களை அடிச்சு போட்டு தள்ளுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கையில் கண்ணை வச்சுட்டு விடுங்க நம்ம இதுக்கப்புறம் தெரிக்க விட்ட போகிறோம், கடவுள் எல்லாத்தையுமே போட்டு தள்ள போகிறோம் அப்படி சொல்லிட்டு 3 பேர் நிற்பாங்க பாருங்க. வேற லெவலில் இருக்கும். அப்படியே எங்க கட் பண்ணா போன எபிசோட் கடைசியில் அந்த அழிவின் கடவுள் நம்ம ஒரிஜினல் கடவுள்கிட்ட அந்த ரியா நசுரா யாரு அப்படின்னு கேட்டுருப்பா பார்த்தீங்களா, அந்த சீன் இங்கே வருது. அப்போ அந்த கடவுள் சொல்லும் பாருங்க, அந்த ரியா நசுரா யாருன்னு தெரியணுமா, எதுக்காக நான் அவனை தோக்கடிக்க பார்க்கறேன்னு நினைக்கிறேன்னு தெரியுமா, ஏன்னா
அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அந்த ஃபியூச்சர் நடந்துடக்கூடாது, அதனால தான் நான் அவனை தோக்கடிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு சாக்காயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொம்மை யோரா இருக்கு பார்த்தீங்களா, அது குறுக்க வந்துட்டு கடவுளே தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கங்க, 3வது ரவுண்டு முடிஞ்சிருச்சு, ஆனால் அதில் ஒரு 4 பிளேயர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் மங்கிக்கு இங்கே அடி வாங்கி பறந்து போய் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அது எந்திரிச்சு நின்றுட்டு இவனுங்க நல்லா பிளான் பண்ணி என்னை அடிச்சிருக்கானுங்க. ஒவ்வொருத்தையும் அவன் கண்ணாலே அவனுக்குள்ள சிக்னல் பண்ணி என் கவனத்தை திசை திருப்பி என்னை அடிச்சு பறக்க விட்டாங்க. எது எப்படியோ இதுக்கு மேலே நான் இவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 3 பேரை பார்த்துட்டு, டேய் என்னடா உங்களுக்குலாம் அவ்வளோ தெரியுமா, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிற்க. அங்கே அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வருவான் பாருங்க. அந்த மக்கி கிங்கி அது கையில் வச்சிருக்க கம்பை அப்படி நீட்டும், அதுலேருந்து அப்படியே டார்ஜ் பண்ணிட்டு அந்த மக்கி கிங்க குத்தலாம் அப்படி சொல்லிட்டு ஓகே குத்துவான் பாருங்க. குத்தும் போது அது டக்குன்னு டார்ஜ் பண்ணிடும். அதை பார்த்துட்டு முழிப்பான், என்னடா இது இவ்வளோ வேகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மக்கி கிங்கி கூலிங் கிளாஸ் போட்டவனை பிடிக்க போக டப்புன்னு ஒரு புல்லட் வரும். அந்த புல்லட்டை பார்த்துட்டு டக்குன்னு அதுலேருந்து டார்ஜ் பண்ண நம்ம ஹீரோ தான் அந்த கண்ணை வச்சு சுட்டிருப்பான். அப்புறமா அது நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த கொம்பு வச்சவன் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டிக்க போவான் பாருங்க. ஒரு அடி சும்மா பயங்கரமா விழும் அப்படின்னு பார்த்தா அந்த மக்கி கிங்கி அதுல இருந்து டார்ஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிரும். அவன் தேடிட்டு இருப்பான் கொம்பு வச்சவன், இது எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த மக்கி கிங்கி சும்மா ஏர்ல பறந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓ இவனுக்கு அந்த கண்ணு பவர் இருக்குதுல்ல, இவனால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா, டே ரியானே அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் மூமெண்ட்டை நீ கண்டுபிடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போகும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த குச்சில இருந்து எஸ்கேப் ஆக கீழே குனிஞ்சிருவான். குனிஞ்சிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வெளியே எடுத்துருவான். அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் ஜம்ப் பண்ணி அந்த மக்கி கிங்க கிக்கு விடுவான் பாருங்க. அந்த மக்கி கிங்க அதோட கம்பை வச்சு தடுத்துரும். தடுத்தாலுமே அது சும்மா பறந்து போய் பாறையில இடிச்சு விழுந்துரும். அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டே உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன்ட்டி அந்த கொம்பு வச்சவன்ட்டி சொல்லிட்டு இருப்பான், நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும், நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, நம்மளோட சக்தியை முழுசாக யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். புரியுது, உங்களோட உண்மையான சக்தியை நீங்கள் காட்டக்கூடாதான், ஆனால் நம்ம எல்லாருமே உண்மையான சக்தியை இங்கே காட்டி ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொம்பு வச்சவனும் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்லை, நானும் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கொம்பு வச்சவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாறையில் போய் இடிச்சு விழுது பார்த்தீங்களா மக்கி கிங்கு, அதோட கையில் அந்த வெப்பனை வச்சுட்டு வெறித்தனமாக கோவத்தில் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், இந்த கண்ணோட பவர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு 15 செகண்டுக்கு முன்னாடியே ஃபியூச்சரை காட்டிடுது, அதனால என்னால் ஈஸியாக சண்டை போட முடியுது, மற்றவங்களை விட நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன், இதில் நிறைய பேரோட ஃபியூச்சரும் எனக்கு தெரியும், எனக்கு எந்த ஃபியூச்சர் வேணுமோ அது எனக்கு காட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த மக்கி கிங்க சண்டைக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கும்ல, அந்த கொம்பு வச்சவனும் நம்ம ஹீரோவை தலையிலே தட்டி, டே என்னடா யோசிச்சுட்டு இருக்க, நம்ம என்ன இங்கே ஃபன் பண்ண வந்திருக்கோம், பார்ட்டிக்காக வந்திருக்கோம், சண்டை போட வந்திருக்கோம்டா, போருக்கு வந்திருக்கோம், இப்படி நீ பேசிட்டு இருந்தால் வேலைக்காகாது, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு என் பின்னாடி வா, நம்ம சண்டை போட போகலாம் அப்படி சொல்ல. அதை கேட்டு கூலிங் கிளாஸ் போட்டுவேன், நான் நினைச்சேன் இந்த கொம்பு வச்சவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனா தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்புறமா 3 பேரும் ஓடி போய் சண்டைக்கு போவாங்க பாருங்க. அப்ப அந்த மக்கி கிங்க பார்த்துட்டு, டேய் நீங்களா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் கடவுள்டா, என்கிட்டே வரீங்களா, என்ன தைரியம் இருக்கணும், மந்திர கட்ட போறேன்டா, மந்திர கட்டு அப்படி சொல்ல அந்த கொம்பு வச்சவன ஒரு மந்திர கட்டை அப்படியே சுத்தி விட்டுரும். ஆனா அந்த கொம்பு வச்சவன் அடங்குற மாதிரி தெரியல, அந்த மந்திர கட்டோட பறந்து வந்துட்டு இருப்பான். அப்புறமா பார்த்தா அவனால சண்டை போட முடியல போல. நம்ம ஹீரோவும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் தான் மாத்தி மாத்தி அந்த மக்கி கிங் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க, சண்டை போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல அந்த கன்னு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவங்க கிட்ட வர அவன் சுடலான்னு பார்க்கும்போது மக்கி கிங் மூஞ்சிலே குத்துறதுக்காக கிட்ட வந்துருமாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை காப்பாத்தி விட்டுருவான். அப்புறமா அந்த மக்கி கிங்கு, டேய் என்னடா பரவாயில்ல தப்பிச்சு ஓடுறீங்களா, ஓடுங்க ஓடுங்க, இப்போ எப்படி உங்களை நசுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கி கிங்கு யானையா மாதிரி 2 பேர் மேலேயே பொந்துன்னு விழுமாருங்க. 2 பேர் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருவாங்க. அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான், டே ரியானே நீ சொன்னது கரெக்டு தான், நான் இதுக்கு மேலே என்னோட பவரை ஒழிச்சு வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டுவான் பாருங்க. அவங்ககிட்ட 2 கடவுளோட பவர் இருக்கும். அதை பார்த்துட்டு மக்கி கிங்கு வாயை பொழந்துட்டு இருக்கும் பாருங்க. ஒரு கண்ணு ஒரு கலர்ல இருக்கும், இன்னொரு கண்ணு ஒரு கலர்ல இருக்கும். அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சொல்லுவான், இதுதான்டா இரட்டையர்களோட இடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்க 6 பவர் சும்மா பயங்கரமா இருக்கும். மக்கி கிங் அதை பார்த்துட்டு, இது அந்த ரைஜின் ஃபியூஜின் அந்த கடவுளோட பவர் தானே, அவங்க 2 பேரோட ஒரே தொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த கொம்பு வச்சவன மதர் கட்டு போட்டு படுக்க வச்சிருக்கும் மக்கி கிங். அவன் முக்குவான் முணங்குவான், அவனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, கூலிங் கிளாஸ் போட்டவனே நீ ரொம்ப பவர்ஃபுல் தான்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த மக்கி கிங் கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்த்துட்டு, என்னதான் உங்ககிட்ட பவர் இருந்தாலும் என் ஸ்பீடு கிட்ட உன் ஸ்பீடு வரவே முடியாதுடா அப்படின்னு சொல்ல அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் செம்ம
ஸ்பீடா அந்த மங்கி கிங் கிட்ட போய் நிப்பான். அதை பார்த்துட்டு சாக்காயிரும். எப்படிரா அப்படின்னு கேட்க அவன் ஓங்கி தவட்டாலேயே ஒரு மிதிப்பான் பாருங்க. அந்த மங்கி கிங் வாயில சும்மா எச்சு தெரிக்க வானத்துல அப்படி பறக்கும். அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனும் வானத்துல அப்படியே பறந்து அந்த மங்கி கிங்க அப்படி ஏர்லயே அடிச்சு கீழே தள்ளி விடுவான் பாருங்க. அது அப்படி தலைகீழ வந்துகிட்டே இருக்க போதே யோசிக்கும், இவன் போன தடவை விட இப்போ 8 மடங்கு ஸ்பீடா இருக்கானேடா அப்படி சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்க. கீழே வந்த உடனே அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அது அப்படியே செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ யாரா அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான், இவனோட ஸ்பீடை என்னால கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அவன் இருக்கான் பாருங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சும்மா சரசரன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடினா அடி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறமா அது பின்னாடி போய் ஓங்கி ஒரு அடிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா மங்கி கிங் அதோட கம்பை எடுத்து ஒரு சொல்லிட்டு அவன் ஒரு ஜஸ்ட் மிஸ் அப்படியே பின்னாடி போயிட்டு காலை ஒரு சொல்லிட்டு ஒரு மிதிப்பான் பாருங்க. அந்த மங்கி கிங் பறந்து போய் பாறையில இடிச்சிரும். சரி அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் கையில் ஏதோ மின்னல் மாதிரி உருவாக்கி ஒரு மேஜிக் லைட்னிங்கை விடுவான் பாருங்க. செம்ம பவர்ஃபுல்லா அந்த மங்கி கிங்கை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வாயை பொழந்துருவான். என்னது இவங்கிட்ட லைட்னிங் மேஜிக்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அங்க அந்த மங்கி கிங் என்னடா ஆச்சு அவ்வளவுதான் முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா அது அப்படியே அசால்ட்டா காது குறைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும். அவ்வளோதானா? சரி உங்ககிட்ட பவர்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு கடவுளை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீ ரொம்ப பயங்கரம் அடிக்கணும். இந்த அடியெல்லாம் பார்த்தா அது என்ன கொல்றதுக்கு? நீ கேள்விப்பட்டிருக்கியா ஒரே அடியில் மண்ணை கவ்வாங்க? நீ அதை கேள்விப்பட்டிருக்க மாட்ட. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரே அடியில் மண்ணை கவுறது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் நிற்கும் பாருங்க. அவனுக்கு நான் அள்ளு விட்டுரும். புடிச்சு மூஞ்ச புடிச்சு தரையோட சேர்த்து ஒரு அடிக்கும் பாருங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனோட பிளாஷ்பேக் அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கான். அவனோட ஒரு பக்கம் மூஞ்சி கட்டு போட்டு இருக்குது. கட்டெல்லாம் பிரிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனா அவனோட ஒரு பக்கம் மூஞ்சி தீல கருகி போயிருக்குது. அதை பார்த்துட்டு அங்க ஸ்கூல்ல படிக்கிற மற்ற பசங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க. டே என்னடா மூஞ்சி இது ஒரு பக்கம் என்னடா தீஞ்சு போயிருக்கு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இதுக்கப்புறம் என்னை யாருமே காயப்படுத்தக்கூடாது, நான் மட்டும்தான் மற்றவங்களை காயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா அவன் ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற அளவுக்கு வயசாயிருது. ஒருத்தனோட கையோட விரலை பிடிச்சி அப்படி உடச்சிக்கிட்டு இருப்பான். அவனோட என்ன விட்றா, நான் தெரியாம சொல்லிட்டேன்டா விட்றான்னு கெஞ்சிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு இவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். கூலிங் கிளாஸை போட்டுட்டு என்னை எவனுமே காயப்படுத்த முடியாதுடா, பேசும்போது பார்த்து பேசணும் புரியுதா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க ஒருத்தனோட விரலை மட்டும் உடைக்கலைங்க, நிறைய பேர் அடிச்சு படுக்க போட்டிருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, உன் கூட படிக்கிற பசங்களே அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்ட, நீ எந்த மாதிரியான மிருகம், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் கத்து அதுக்கு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், இந்த உலகத்துல 2 பேர் தான், ஒன்னு வீக்கானவங்க இன்னொன்னு ஸ்ட்ராங்கானவங்க, நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், என்னை யாருமே காயப்படுத்த முடியாது, நான் தான் மத்தவங்களை காயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா ராஜா பகவது மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அவன் சொல்லுவான் பாருங்க, ஆனா அந்த ஒரே ஒருத்தன் அவன் மட்டும் என்ன காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவனோட அப்பா போல இருக்கு, சின்ன வயசுல அந்த அயன் பாக்ஸ் எடுத்து மூஞ்சில வச்சு தேய்ச்சிட்டாரு. அவன் கதறி அழுதுட்டு இருப்பான், ரத்தம் தெரிச்சு போய். அதனாலதான் அவனுக்கு மூஞ்சில கட்டு போட்டு அந்த காயம்லாம் வந்திருக்கும் போல இருக்குது. அப்படி அங்க கட் பண்ணா 3வது ரவுண்ட்ல அந்த பச்சை முடி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கூட இன்னொருத்தன்ட்ட சொல்லிட்டு இருப்பா, டேய் உனக்கு வித்தியாசமா தெரியலையா, அவன் இருக்கான் பாரு கூலிங் கிளாஸ் போட்டுவேன், நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனோட கண்ணு வித்தியாசமான கலர்ல மாறிச்சுடா அப்படி சொல்ல. அதுக்கு அந்த சின்ன பையன், எனக்கு எதுவும் தெரியாது, அவன் கூட நீ தானே விளாண்டுட்டு இருக்க, எனக்கு அவனை பத்தி அவ்வளோ ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்கிடாம இருக்கும்போது அப்ப அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மங்கி கிங்கு அவனோட மூஞ்ச பிடிச்சி தரையில அடிக்கும் பாத்தீங்களா, அவனோட கண்ணு அப்படி வேற கலர்ல மாறும் பாருங்க. மாறினதுக்கு அப்புறம் வெடிச்சு சத்தரும் பாருங்க பயங்கரமா அந்த இடமே. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ இதுதான் நடக்கும் போதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் வெடிச்சு சதறி அந்த மங்கி கிங் அப்படி ஜம்ப் பண்ணி வந்து நிற்கும். அவன் எந்திரிச்சு சும்மா கெத்தா நிற்பான். அந்த மங்கி கிங் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்த்துட்டு, ஓ உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்குதா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டோன்னு சொல்லுவான், நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஸ்ட்ராங்கானவன், என்கிட்ட என்ன 2 கடவுளோட சக்தி இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா, என்கிட்ட எத்தனை கடவுளோட சக்தி இருக்குது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, டேய் 2 கடவுள் சக்தி இல்லையா அப்படின்னா உங்ககிட்ட என்ன 9 கடவுளோட சக்தியாடா இருக்குது அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க. அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க, அவன் முதல்ல இந்த கேம் வரும்போது அந்த சீட்டில் போட்டிருக்கும், என்னோட வயசு 25, என் பேர் யுன்னு, என்னோட அப்பாவை நான் காயப்படுத்தி போட்டு தள்ளுற வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் காயப்பட மாட்டேன், என்னை யாரும் காயப்படுத்த முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் மண்டைக்கு பின்னாடி மேஜிக் சர்க்கிள் ஒன்று உருவாக அவனோட கண்ணு கலர் வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் அவன் மங்கி கிங்கை பார்த்து சொல்லுவான்,
நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. என் கண்ணோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா கேப்பா பாருங்க. அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் நதியோட கடவுள் பவரை யூஸ் பண்ணி தண்ணி அங்க கொண்டு வர, அப்புறமா அடியில இருந்து நிறைய வேற கொண்டு வந்து அந்த மக்கி கிங்க கட்டி போட்டு அந்த தண்ணியில சுத்தி அந்த மக்கி கிங்க நிப்பாட்டி வச்சிருவான். அப்புறமா லைட்னிங் தண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி கரண்ட் ஷாக் அடிக்க தண்ணியில தான் பயங்கரமா ஷாக் அடிக்கும்ல அந்த மக்கி கிங்கு. டேய் என்னடா இவன் இவ்வளவு பவரா இருக்கான், ஒரு கடவுள் அளவுக்கு வந்திருக்கான் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நான் இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது, நான் அவனை அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மக்கி கிங்கு அதோட வெப்பனை வச்சு ஜம்ப் பண்ணி ஏறல நின்று அதோட தாடியில இருந்து ஒரு முடிய பிச்சு உஃபு அப்படி ஊதுன பிறகு பார்த்தா அந்த மக்கி கிங் க்ளோன் எல்லாம் அப்படியே சும்மா பயங்கரமா வர, அதை பார்த்து நம்பிக்கிறவோ இதெல்லாம் இல்யூஷன் கிடையாது, இதெல்லாம் க்ளோனு பயங்கரமா இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்பிக்கிற பார்த்துட்டு இருப்பான். அது அப்படியே அந்த மக்கி கிங் எல்லாம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்த்து அட்டாக் பண்ண போக அவன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் கிட்ட உன்னை வர விடுவேன்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டு ஃபயரை விடுவான் பாருங்க. பயங்கரமா இருக்கும் அந்த நெருப்பு. அப்படியே பார்த்தா டக்குன்னு அந்த மக்கி கிங்கு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வர அவன் அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு நீ எல்லாம் போலி, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன், ஒரிஜினல் எங்கே இருக்க அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நெருப்பு விடுவான் பாருங்க. மற்ற க்ளோன் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நடுசுல இருந்து அந்த ஒரிஜினல் மக்கி கிங்கும் இங்கே கூலிங் கிளாஸ் போட்டவனை மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மக்கி கிங்கு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விட போகும் பாருங்க. இவனும் அப்படி பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவனும் குத்து விடுறதுக்காக போவான். இவனோட குத்து அந்த மக்கி கிங் வாயில பொழுக்குன்னு விழுந்துரும். அந்த மக்கி கிங் விட்ட குத்துல நம்ம பறந்து போய் நம்ம ஹீரோ கிட்ட போய் நின்றுவான். நம்ம ஹீரோ டே நில்லுடா, நீ பாட்டுக்கு குருட்டு தரமா சண்டை போட்டுட்டு இருக்காத, நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி சண்டை போடலாம் நின்று அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அது அந்த பக்கம் பார்த்தா அந்த மக்கி கிங்கு என் வாயிலேருந்து ரத்தம் வருது, எனக்கு எப்போ கடைசியாக ரத்தம் வந்ததுன்னே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் டே பிளான்லாம் கிடையாது, நான் அவனை கொன்னே ஆகணும் அப்படி சொல்லிட்டு வெறி கொண்டு சண்டைக்கு போக அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் சொன்னதே கேட்க மாட்டான், இவன் பாட்டுக்கு தனியாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கானே, இப்படியே நடந்தால் வேலைக்கு ஆகாது, எனக்கு ஃபியூச்சரை பார்க்குற பவர் இருக்குல்ல, எனக்கு தேவையான ஃபியூச்சரை நான் எப்படியாச்சும் உருவாக்கணும். அங்கே மந்திர கட்டு போட்டு படுத்து கிடப்பான் பாருங்க அந்த கொம்பு வச்சவன், அவனை நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இவனை எழுப்பணும், இவனை எழுப்பி நான் எனக்கு தேவையான நல்ல ஃபியூச்சரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அந்த சீலை உடைக்கலாம் நேராக கண்ணை வைப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த மக்கி கிங்கும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டணும் டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்க நான் எனக்கு தேவையான நல்ல ஃபியூச்சரை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொம்பு வச்சவனோட மூஞ்ச காட்டுவாங்க பாருங்க, இருங்கடா நான் வரட்டா நான் வந்து என்ன படப்புற பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரி முறைப்பான் பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த மந்திர கட்டுக்கு நேராக கன்னை வச்சு ஃபயர் பண்ண புல்லட் சும்மா செம்ம ஸ்பீடா போய் அந்த மந்திர கட்டை உடச்சு விட்டுரும். அப்புறமா என்ன அந்த கொம்பு வச்சவன் எந்திரிச்சு நின்றுட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான் ஆமாண்டா தம்பி எப்படி அந்த கண்ணில் இருக்க புல்லட்டை வச்சு இந்த மந்திர கட்டை உடச்ச அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி அந்த மக்கி கிங் கூட சண்டை போடும்போது நான் ஃபயர் பண்ணேன், ஆனால் அந்த மக்கி கிங்கு அந்த புல்லட்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டான், ஏன் அந்த சாதாரண புல்லட்டுக்கு பயந்து அந்த மக்கி கிங்கு தப்பிக்கணும் அப்படின்னா அந்த புல்லட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பவரான புல்லட்டு, அந்த புல்லட்டை வச்சு மக்கி கிங்கே அடிக்க முடியும் அப்படின்னா அவனோட மந்திரத்தை அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அவன் அந்த கொம்பு வச்சவன் எதிர்த்து நின்றுட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லட தம்பி உனக்கும் அறிவு இருக்கு நீ வேஸ்ட் நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா நிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த மக்கி கிங்கு டே என்னடா ஓவரா சீனா போடுறீங்க, அவ்வளோதான் உங்ககிட்ட இருந்த கடைசி புல்லட்டையும் நீ யூஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பாங்கடா சண்டைக்கு நான் ஒத்தால வர போறது இல்லை 50 பேரா மாறி வர போறேன் அப்படி சொல்லிட்டு 50 க்ளோனை உருவாக்கிட்டு அந்த மக்கி கிங்கு அட்டாக் பண்றதுக்காக ஓட்டி வர அதை பார்த்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனு சண்டைக்கு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை தடுத்து நிப்பாட்டிடுவான், டே நீ இங்கே நில்லு அந்த கொம்பு வச்சவன் பார்த்துக்குவான் அப்படி சொல்ல அந்த கொம்பு வச்சவன் அப்படியே முன்னாடி போயிட்டு கையை ரெண்டுத்தையும் தூக்கிட்டு சொல்லுவான் பாருங்க கடவுளின் கைகள் அப்படி சொல்லிட்டு 2 கையும் கிளாப் பண்ணுவான் பாருங்க. டப்புன்னு ஒரு கிளாப்பு அடிக்கும் பாருங்க, சும்மா பவரு வெறித்தனமா இருக்கும். அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த பார்த்தா பெரிய பள்ளமே உருவாயிருக்கும் தூரமா. அந்த மக்கி கிங் என்னடா 50 பேரா உருவாகி வந்தா ஒரு மக்கி கிங்கையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மக்கி கிங்கி மேகத்தை உருவாக்கிட்டு மேலே உட்காந்துட்டு இருப்பான் வானத்துக்கிட்ட. அவன் அப்படி கீழே உள்ளவங்களை பார்த்துட்டு இவங்களோட ஒரே தொல்லையா இருக்கேடா, ஒருத்தன் என்னன்னா பழி வாங்குற கடவுளோட சக்தி வச்சிருக்கான், இன்னொருத்தன் என்னன்னா 9 கடவுளோட சக்தி வச்சிருக்கான், இன்னொருத்தன் என்னன்னா எதிர்காலத்தை பார்க்குற சக்தி வச்சிருக்கான். இவங்க 3 பேர்ல ஒருத்தனை என்னோட சாம்பியனா மாத்தலான்னு பார்த்தேன், ஆனா இவங்க என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டாங்க, இவங்க 3 பேரையும் வெட்டி நான் கொல்ல போறேன்டா அப்படி சொல்லிட்டு மக்கி கிங்க செம்ம கடுப்பாயிருவான். இந்த மக்கி கிங் என்ன சாகவே மாட்டேங்கிறான் என்ன பண்ணாலும் அப்படின்ற மாதிரி செம்ம பவர்ஃபுல்லா இருக்காங்க மக்கி கிங்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கீழே இருக்கான் பாத்தீங்களா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா வச்சு அந்த மக்கி கிங் கொள்ளலாம், அதுக்கு நீங்க என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டுட்டு கொம்பு வச்சவனும் டேய் சரிடா நீ சொல்றதை நான் கேட்கறேன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை பார்த்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சாக்காயிருவான், டேய் நீ சொல்றத அந்த கொம்பு வச்சவன் கேட்கறானா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க நான் சொல்றதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா
அந்த மங்கி கிங்கை கொல்லலாம், அதுக்கு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்கிறது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடச்ச ரூமை பார்க்க போய் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த மங்கி கிங்கை இவங்க எப்படி தோக்கடிப்பாங்க, எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட வந்து பார்க்குறேன். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.